ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ஒரு சில டிப்ஸு தான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கிராஸ் பீஸை இதை மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதுவே இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை தச்சு எடுத்துக்கோங்க. இது கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்லா கிளியரான நெக் ஃபினிஷிங்கை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல பக்கம் ப்ளவுஸில் கிராஸ் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணி 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். அது நம்ம ஸ்ட்ரைட்டாக தைச்சி எடுத்துக்கிட்டாலுமே அந்த பெண்டிங் லைன்லலாம் நல்லா கிராஸில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ உள் பக்கமாக அதை மடித்து எடுத்துக்கோங்க. இதை ஹெம்மிங் பண்ணுவாங்க, நான் மிஷின் தையலே கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஷோல்டர் கீழே இறங்குது இல்லையா, அது இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோன்னா ஸ்ட்ரைட்டாக தையல் போடாமல் 1/2 இன்ச்சுங்கிறது நெக் பீஸுக்கிட்ட 3/4 இன்ச்சாக கிராஸில் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஷோல்டர் கீழே வலியாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.